ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்மளோட கிளாஸை கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள், அதாவது டென்சஸ் இல்லையா? ஸோ டென்சஸ் காலங்கள் வரும்போது நம்மக்கிட்ட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்த மாதிரி 3 காலங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த 3 காலங்களையுமே நம்ம என்ன பண்ணணும், விரிவாக்கமாக சொல்லணும். எதை எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த ரியாக்ஷன் மட்டுமே என்ன பண்ணாது, ஆன்சர் கொடுக்காது. ஸோ நம்மளோட ரியாக்ஷனோட சேர்ந்து அந்த சென்டென்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன டென்ஸுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறது ஒரு தடவை அந்த ரூல் அப்படிங்கிற ஒரு கேரி பேக்கை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூக்கிட்ட சுத்த முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸிங்காக நீங்கள் வந்து அந்த ரூலை நீங்கள் கொண்டு வரும்போது சென்டென்சஸை நிறைய மேக் பண்ணும்போது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த எக்ஸ்க்ளூசிவாக எந்த ரூலை பற்றி எந்த டென்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிக அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதிலே வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்களையும் ஆன்சர்ஸையும் நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுவும் நெகட்டிவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான். ஸோ ஒரு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நெகட்டிவில் எப்படி சொல்லலாம், அண்ட் தென் அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறது. இவங்க எல்லாருமே எடுத்தாலுமே ஒரு ஹைலைட்டடான ஒரு ரோல் இருப்பாங்க. யார் அது? ஆக்ஷன் வார்த்தை இல்லையா? நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அந்த ஆக்ஷன் என்ன பண்ணும், பேஸ்ட் ஆன் தட் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி அந்த ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த சென்டென்சஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லித்தரேன் வாங்க. ஸோ நம்ம பார்க்குற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நெகட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஸோ நெகட்டிவ்ன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் இல்லையா? ஸோ V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த 3 விஷயங்கள் ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னும் போது இந்த 3 விஷயங்களுமே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் V1 எடுக்கும் போது மேக்னா என்னது, செய்யறது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம். அதே V2 அண்ட் V3ல என்ன பண்ணுறோன்னா மேடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேடுன்னு வரும்போது செய்யப்பட்டது. செய்யப்பட்டது, மேட் அப்படிங்கிறது. ஸோ வேர்ப் ஃபார்ம் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இல்லையா? ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம்க்கு ஏற்றப்பல நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வேர்ப் இஸ் ரெடி, சப்ஜெக்ட் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஐ, வி, யூ, ஹி, ஷீ, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களை தாண்டி இன்னும் நமக்கு என்ன இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸுமே இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ சப்ஜெக்ட் ரெடி, வேர்ப் ஃபார்ம் ரெடி, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னும் போது அதுக்கான ரூல் எழுத போகிறோம். ஸோ ரூல் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் வேணும், அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால வில் ஆர் ஷல், அண்ட் தென் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நாட், தென் பர்ஃபெக்டில் வரும்போது ஹாவ். அது கூட நமக்கு யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் இல்லையா? வேர்ப் ஃபார்ம் வந்து V3. ஸோ V3 வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரூல் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, அங்கே வேர்ப் ஃபார்ம் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸை வந்து எழுத போகிறோம். ஸோ சென்டென்ஸ் வரும்போது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிம்பிளாக கூட நீங்கள் மேக் அப்படிங்கிறது வந்து எதில் வேணால், ஃபுட் கேட்டகரியிலையோ இல்லை பேசும்போதோ எதில் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். he அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ will or shall வரும்போது will, he will not have அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆஸ் பர் த ரூல் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து எழுதிக்கிறேன். he will not have. V3 வரும்போது made. he will not have made அப்படின்னா என்னது, அவர்கள் வந்து செய்திருக்க மாட்டார்கள். எதை செய்திருக்க மாட்டார்கள்ங்கிறத இதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணலாம். அப்போ he will not have made fool on him. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அவங்கள வந்து முட்டாள், அதாவது ஃபூலுங்கும் போது அவங்க ஒரு முட்டாள் ஆகிடுறாங்க இல்லையா? ஹீ வில் நாட் ஹாவ் மேட், செய்திருக்க மாட்டார்கள், என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவனை வந்து முட்டாளாக்கியிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அவன், யாரை, ஆன் ஹிம், அவன், அவனை. ஸோ ஃபூல் அப்படிங்கும் போது முட்டாளாக்கி இருக்க
will not have made இல்லையா? ஸோ இங்கே ஹீங்கிறதுனால மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவன் அவனை முட்டாளாக்கி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது. இதே வந்து நம்ம வந்து வி கொடுக்குறோன்னா என்ன வரும், நமக்கு மாட்டோம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல மாறும், ஏன்னா 2 பேர் சொல்கிறதால மாட்டோம்னு மாறும். இதே தே வந்துன்னா மாட்டார்கள் அப்படிங்கிறது மாறும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எப்படி இருக்கும், நம்மளுடைய சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அர்த்தங்களை நம்ம பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டாக மேண்டேட்ரியாக யார் வேணும், வேர்ப் ஃபார்ம்ஸ் தான். அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க, ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம்ஸில் கொடுக்குறாங்களாங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே என்னவும் பண்ணுறோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்டாக கொண்டு வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது அப்படிங்கும் போதும் அந்த சென்டென்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீ அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் டைரெக்டாக எங்கே போயிடுது, லாஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள இண்டிகேட் பண்ணுது. அந்த லாஸ்ட்டில் இருக்கவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றதை இண்டிகேட் பண்ணுது. அந்த வேலையை செய்து முடித்தார்களா இல்லையாங்கிறது அட் லாஸ்ட்டு ஃபைனல். ஸோ அது நம்ம நெகட்டிவ்ங்கிறதுனால முடியலை, பாசிட்டிவாக இருந்தால் முடித்தார்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ் வந்துடும். இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் அண்ட் இன்றைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இதே போல் நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.